அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி இறைவன் தந்ததல்லவா? அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது இல்லையா? உண்மைதானே? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருப்பாடல் 20 4 6 முடிய. உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தல்வாராக, திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. உமது வெற்றியை குறித்து மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போமாக. நம் கடவுளின் பெயரால் வெற்றி கொடி நாட்டுவோமாக. விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு வெற்றி தருகின்றார். தமது தூய வானத்திலிருந்து அவருக்கு பதிலளிக்கின்றார். வெற்றியளிக்கும் தமது வழக்கையின் ஆற்றலை காட்டுகின்றார் என்று இப்போது நான் அறிந்து கொள்கிறேன். பிரேஸ் தி லார்ட். ஒவ்வொருவரையும் அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். அந்த அழைப்பின்படி நமக்கு என்ன தேவையோ அதை தருகிறார். அதனால தான் சொல்கிறார், உன் மனம் விரும்புவதை நான் தருகிறேன், உன் திட்டங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுகிறேன். நம் மனம் விரும்புது. அந்த விரும்புறதுக்கு முன்னாலே இறைவனுக்கு தெரியும். நாம் திட்டமிடுகிறோம், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று. ஏன்னா நமக்கு ஏராளமான எண்ணங்கள் எல்லாம் இருக்கும், திட்டங்கள்லாம் இருக்கும். ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் திட்டங்கள் நிறைய தீட்டுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நாம் அவருக்குள் நிறைந்து இருக்கும்போது நம் மனம் விரும்புவதை அவர் தந்து, நாம் திட்டம் போட்டதை அனைத்தும் அவர் நிறைவேற்றுவேன் என்று இறைவார்த்தையின் மூலம் பதில் கொடுக்கிறார். உமது வெற்றியை குறித்து மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போமாக. அவர் நமக்கு தந்ததை பிறரோடு, எனக்கு இறைவன் செய்தார் என்று நாம் பிறரோடு மகிழ்ச்சி கொள்கிறோம் அல்லவா? நம் கடவுளின் பெயரால் வெற்றி கொடி நாட்டுவோமாக. விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. நம் பிறரிடம் சொல்லும்போது, நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் வைத்தேன், அதை அவர் எனக்கு நிறைவேற்றி தந்தார் என்று சந்தோஷப்படுவோம் இல்லையா? அதுதான் இறைவார்த்தையில் நமக்கு கொடுத்தது எல்லாமே. அப்போ அவர் எல்லாத்தையுமே பார்த்து நமக்கு செய்கிறார். அதுவும் போக பாருங்கள், ஆண்டவர் தம் திருப்பொழி செய்தவருக்கு வெற்றி தருகின்றார். நம்மளை தேடுகிறார், ஒவ்வொருத்தரையும் தேடி அழைக்கின்றார். அவர் பணிக்கு சின்ன பணி, பெரிய பணிலாம் இல்லை, நமக்கு தரல. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை நம்ம ஆற்றுப்படுத்தினாலே போதும், அது ஒரு பணி. பசியாக இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுத்தாலே போதும், அது ஒரு பணி. ஆடையற்று இருக்கிறவங்களுக்கு ஆடை கொடுத்தாலே போதும், அது ஒரு பணி. அப்படி எல்லாமே சின்ன ஒரு பணி. துயரத்திற்கு ஆறுதல் கொடுத்தால் அது ஒரு பணி. அப்போ அந்த பணி செய்பவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? நிறைவான ஆசிரை தருகிறார். ஏன்னா இறைவன் திட்டப்படி தானே எல்லாமே இருக்குது இல்லையா? அதனால தான் தமது தூய வானத்திலிருந்து அவருக்கு பதிலளிக்கின்றார். வெற்றியளிக்கும் தமது வழக்கையின் ஆற்றலை காட்டுகின்றார். இப்போது காட்டுகிறார் என்று இப்போது நான் அறிந்து கொள்கிறேன். அப்போது இறைவன் நமக்கு செய்கின்ற ஒவ்வொன்றையுமே நாம் அறிந்து கொள்கிறோம். கிடைத்த உடனே நமக்கு சந்தோஷமாக இருக்குல்ல. கிடைக்கலைன்னா தான் நம்ம முறுமுறுக்கிறோம், வருத்தப்படுறோம். எதுக்கு முறுமுறுக்கிறோம்? உரிய நேரத்தில் உரிய காலத்தில் அனைத்தையும் அவர் தருவார். தருகின்றவர் அவர் நம்மளோடு இருக்கிறார். அப்புறம் எதுக்கு நமக்கு கவலை? ஏனென்றால் இன்று அவர் கொடுத்த வார்த்தை, மனம் விரும்புவதை அவர் தருவார், திட்டங்கள் அனைத்தையும் அவர் நிறைவேற்றுவார். இதற்கு மேலே என்ன வேணும் நமக்கு சொல்லுங்கள்? அப்போது நாம் எப்படி இருக்க வேண்டும்? அவரோடு ஒன்றித்து இருக்கும்போது அனைத்துமே நமக்கு ஒரு நிறைவாக செய்வேன் என்று இறைவார்த்தையின் மூலம் வாக்களிக்கிறார். அப்போ அந்த வாக்களிப்புக்கு நாம் உண்மையாக இருப்போமா? சிந்திப்போம். வாழும் வல்லலே இறைவா, ஆமாண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தையின்படி நாங்கள் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழும்படியும் நாங்கள் பிறரையும் கண்டுகொள்ளும்படியும் தேவரீர் எங்களை வழிநடத்த வேண்டும். ஆமாண்டவரே, சுயம் என்ற அதை வெளியே விட்டு நாங்கள் பிறர் நலம் தேடும்படி தேவரீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எப்பொழுதும் நாங்கள் பிறருக்கு நன்மை செய்பவர்களாக இருக்கும் அந்த மனசை நீர் தர வேண்டும் ஆண்டவரே. அதன் மூலமாக நாங்கள் பிறருக்கு உதவி செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் சந்தோஷப்பட்டு எங்களை நிறைவாக நீர் ஆசீர்வதிக்க போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி உம்முடைய வல்லமையுள்ள கருத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.